ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் 65 தாங்க போட போகிறேன். இன்றைக்கி வந்து வரும்போதே ஒரு பெரிய பூவுங்க 50 ரூபாய்க்கு தந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாங்க. இதை வந்து முட்டை பொடி மாஸ் தான் செய்வேன் நான். அவர்னால தெரியல, இன்றைக்கி 65 போட்டுதாம்மா டீ குடிக்கும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸாக அப்படின்னு சொன்னார். அதனால் சரி நான் போயிட்டு கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 65 போட ஆரம்பிச்சிட்டேங்க. அது என்னன்னு தெரிலங்க, எப்பயுமே எண்ணெய் பொருள்னால அவருக்கு பிடிக்காது. இது ஆனால் ஒரு தடவை செஞ்சுருக்கேன் நான், நல்லா தான் இருந்துச்சு. டீ குடிக்கும்போது அது நல்லா இருந்துச்சு. அதனால் அதையே கேட்குறாரு போல். சரி நம்மளும் என்றைக்குமே கேட்க மாட்டார் அப்படின்றதெல்லாம் எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அவர் வந்து எப்பயுமே ஒரு பொருள் சாப்பிட்ற பொருளை கேட்கவே மாட்டார். இது எனக்கு செஞ்சுதா, அது எனக்கு செஞ்சுதான்னு சொல்ல மாட்டாருங்க. அது அவரே கேட்குறதால எனக்கு இதை செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்புறமா இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து லெமன் எப்பயுமே நான் புழிஞ்சு விட மாட்டேங்க. ஆனால் இந்த லெமன் புழிஞ்சு விட்டேன். ஆனால் நல்லா தாங்க இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதேமாரி வந்து உங்கள் வீட்டுக்காரரும் வந்து காலிஃப்ளவர் இல்லை வேறு எதனா பொருள் வாங்கியாந்து கொடுத்து செஞ்சு தாங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி செஞ்சு தந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா இல்லை கோவப்படுவீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.